கோயம்புத்தூர்ல ஒரு குறுகலான தெரு. அங்க 2 வீடு ஒட்டி ஒட்டி இருக்கும். ஒரு வீட்டு சமயக்கட்டுல பேசுறது அடுத்த வீட்டு சமயக்கட்டுக்கு தெளிவா கேட்கும். குக்கர் விசில் சத்தம், அம்மாக்களோட செல்லச்சண்டை, ஈவினிங் விக்கிற வெண்டரோட பிக்ங்கிற சத்தம், இதெல்லாம் அங்க டெய்லி ரொட்டீன். அந்த தெருவுல ஒரு செவுரு இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய செவுரு இல்ல, ஆனா பல வருஷமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற செவுரு அது. அந்த செவுத்தோட 2 பக்கமும் வளர்ந்தவங்க தான் சக்தியும் சாராவும். சக்தி முதல் முறையா சாராவை பார்க்கும்போது அவனுக்கு 8 வயசு. போய் வெளியே விளையாடுடான்னு அம்மா துரத்தி விட அவன் சைக்கிள் எடுத்துட்டு ரோட்ல சுத்திட்டு இருந்தான். அப்போதான் அந்த ஸ்கூல் பஸ் வந்துச்சு. சக்தி திரும்பி பார்த்தான். ஸ்கூல் யூனிஃபார்ம், ரெட்டை ஜடை, ரிப்பன், கையில ஸ்கூல் பேக், முகத்துல அவ்வளவு திமிர். பாட்டி கூட போகும்போது இவனை முறைச்சு பார்த்துட்டே போனான். கொஞ்சம் கோபம், அப்புறம் ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு சக்தி மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சாயங்கால நேரமெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான். 2 வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற படியில உட்கார்ந்து முறுக்கு தின்னுகிட்டு மிளகாய் பொடி போட்ட மாங்காயை கடிச்சுக்கிட்டு சாரா பேசிக்கிட்டே இருக்கும். அவ பேசும்போது இந்த உலகமே பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். உள்ள இருந்து 2 அம்மாக்களும் கத்துவாங்க, சாரா தம்பி உள்ள வாங்கடா. ஆனா அவங்களுக்கு இருட்டு மேல பயம் இல்ல, தெரு விளக்கு எரியும். அந்த வெளிச்ச தீவுல அவங்க உலகம் ரொம்ப அழகாவே இருந்துச்சு. ஸ்கூலுக்கு 2 பேரும் ஒன்னா நடந்து போவாங்க. மழை காலத்துல ஒரே ஒரு சின்ன குடை. சக்தி எப்பவும் அந்த குடையை சாரா பக்கம் சாட்சி பிடிப்பான். அவன் தோள்பட்டை பூரா மழையில நனையும். 16 வயசுல சாராவுக்கு முதல் முறையா பீரியட்ஸ் வந்தப்போ அவ பயந்து போய் கிச்சன் கிட்ட உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. சக்திக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா அவ பக்கத்துல அமைதியா உட்கார்ந்து ஒரு வாட்டர் பாட்டிலை கொடுத்தான். எதுவும் பேசல, அவளை விட்டு போகவும் இல்ல. அன்னைக்குதான் அவங்க குழந்தை பருவம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சது. 17 வயசுல சாராவோட அந்த ரெட்டை ஜடை போச்சு. அவ சிரிப்புல ஒரு அமைதி வந்துச்சு. ஸ்கூல்ல மத்த பசங்க அவளை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சக்தியும் நோட்டீஸ் பண்ணான். ஆனா அவன் பார்வை வேற மாதிரி இருந்துச்சு. அவளை ஒரு பொக்கிஷம் மாதிரி லேசா தொட்டா உடைஞ்சிடுமோங்கிற பயத்தோட பார்த்தான். ஒரு கரண்ட் இல்லாத ராத்திரி. தெரு விளக்கு வெளிச்சத்துல 2 பேரும் படிச்சிட்டு இருந்தாங்க. சாரா, மனுஷங்க எப்பவுமே இப்படியே இருப்பாங்களா? நாம வளர்ந்தா பிரிஞ்சுடுவோமா? அந்த கேள்வி அவன் இதயத்துல ஆழமா இறங்குச்சு. அவன் சொல்ல நினைச்சான் ஐ மிஸ் யூன்னு. ஆனா பயம். சொன்னா நட்பு போயிரும்னு பயம். சொல்லலன்னா அவளே போயிருவாளோன்னு பயம். அதனால அவன் அமைதியாவே இருந்தான். சக்தி புது வீட்டுக்கு மாற வேண்டிய நேரம். அது ஒரு பெரிய இடி மாதிரி வந்துச்சு. சாரா அவனையே தேடி பார்த்தா. கடைசி 1 மாசம் ஃபோன் கால்ல அவங்க குழந்தை பருவத்தை மறுபடியும் வாழ்ந்தாங்க. பானி பூரி, பழைய தமிழ் பாட்டு, ராத்திரி தெருவுல உட்கார்ந்து காத்து வாங்குறது. தெருவே அமைதியா இருக்கு. ஃபோன் கால்ல 2 பேரும் இருக்காங்க. சாரா, ஏதாச்சும் பேசு, தப்பா இருந்தா பரவாயில்ல. அவன் இதயம் வேகமா துடிச்சது. உடைந்த குரலில் I can't imagine the street without you. I regret everything. அப்போ அந்த பக்கம் அவள் கண்ணுல ஈரம். சாரா போனை கையில பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தா. ஸ்கிரீன் டார்க்கான அப்புறமும் அவளால போனை கீழே வைக்க முடியல. கண்ணுல இருந்த கண்ணீர் தலையணையில விழுது. அவ அழக்கூடாதுன்னு டிசைட் பண்ணினாலும் உடம்பு கேட்கல. இன்னொரு பக்கம் சக்தி போனை வச்சுட்டு அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு படுத்திருந்தான். ஹார்ட் ரொம்ப ஹெவி. இந்த தெருவுல நீ இல்லாம இமேஜின் பண்ண முடியலன்னு சொன்ன வார்த்தை அவனுக்கும் புதுசா தெரியல. ஆனா இப்போதான் அது ரொம்ப ரியலா ஃபீல் ஆகுது. அடுத்த நாள் மார்னிங் சன்லைட் கோயம்புத்தூர் தெருவுல ஸ்லோவா விழுது. அந்த சுவர் சைலண்டா இருந்துச்சு. நாட்கள் போகுது. ஃபோன் கால்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது. மெசேஜஸ் ஷார்ட்டா ஆகுது. சாஃப்டியா பஸ் ரீச் ஆச்சா? காலேஜ் லைஃப் சாராவை கொஞ்சம் மாத்துது. புது நண்பர்கள், புது இடங்கள், புது கான்ஃபிடன்ஸ். ஆனா நைட் ஆன உடனே டெரஸ் இல்லானாலும் அவ வானத்தை பார்ப்பா. அந்த ஸ்ட்ரீட் லைட் ஞாபகம் வரும். சக்தி சைட்ல லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைன். புது வீடு, புது ரூட், புது ரொட்டீன். ஆனா ஒரு ஹேபிட் போகல. மழை வந்தா கொடையை இன்னொரு சைடு திருப்புறது. ஒரு நாள் திடீர்னு பவர் கட். புது வீட்டுல ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆகல. இருட்டு. அந்த இருட்டுல சக்திக்கு ஒரு பழைய மெமரி ஃபிளாஷ் ஆகுது. சாரா ஸ்ட்ரீட் லைட் கீழே படிச்சது. அவ குரல். அவ கேட்ட கேள்வி, நம்ம குரோ ஆகி பிரிஞ்சிடுவோமா? அந்த நாள் தான் சக்தி ஒரு முடிவு எடுத்தான். மௌனம் காதலை காப்பாத்தாது. அடுத்த நாள் காலையில சக்தி சாராவுக்கு மெசேஜ் அனுப்புனான். நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இப்ப சொல்லணும்னு தோணுது. சாரா மெசேஜ் பார்த்த உடனே ஹார்ட் ஸ்கிப் ஆகுது. அவளுக்கு ரிப்ளை பண்ண பயம், படிக்க பயம். ஆனா இக்னோர் பண்ண முடியல. சாரா போனை கீழே வச்சா. மூச்சு வாங்குது.
என்ன டைப்பிங் டாட்ஸ் நிக்குது, மறுபடி வருது. உன் மேல எனக்கு ரொம்ப நாளா ஃபீலிங்ஸ் இருக்கு. வருஷக்கணக்கா சொல்லாத வார்த்தைகள் இப்போ டெக்ஸ்ட்ல வந்துடுச்சு. சக்தியோட கண்ணு கலங்குது, சிரிப்பும் வருது. ஆனா லைஃப் ஈஸி இல்ல. வாரங்கள் போகுது, ஃபோன் கால்ஸ் மறுபடி லாங் ஆகுது. மௌனம் இப்போ பயமுறுத்தல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு பண்டிகை நேரம். சக்தி கோயம்புத்தூருக்கு திரும்ப வர்றான். ஃபெஸ்டிவல் டைம். லைட்ஸ் ஹேங் பண்ணிருக்கு. ஸ்பீக்கரில் ஓல்ட் தமிழ் சாங்ஸ் ஸ்லோவாக ஃப்ளோ ஆகுது. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சைல்ட்ஹுட் மெமரிஸ் மாதிரி இருக்கு. அந்த வால் பெயிண்ட் கொஞ்சம் பீல் ஆகிருக்கு. நேம்ஸ் ஸ்கிரிபிள்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகிருக்கு. ஆனால் அது இருக்கு, ஸ்டில் வெயிட்டிங் மாதிரி. சக்தி வால் பக்கம் நிற்கிறான். ஃபோன் செக் பண்ணினான். நோ மெசேஜ். மேபி பிஸின்னு மனசில் சொல்லிக்கிறான். ஆனால் ஹார்ட் ஃபுல்லாக பயம். இன்னொரு பக்கம் சாரா ஃபெஸ்டிவல் க்ரௌட்ல இருந்தாலும் மைண்ட் ஃபுல்லாக ஒரு பிளேஸ். வீட்டில் அம்மா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவ ஹெல்ப் பண்ணினாலும் ஐஸ் கேட் பக்கமே போகுது. ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆகுது. சேம் எல்லோ க்ளோ. இயர்ஸ் முன்னாடி இருந்த பிரைட்னஸ் இல்லை, ஆனால் வார்ம்த் சேம். சாரா வீட்டில் இருந்து வெளியே வர்றா. சிம்பிள் காட்டன் சுடிதார், ஹேர் லூஸ், ஃபேஸ்ல ஸ்மைல் இல்லை, ஆனால் காம். சக்தி அவளை பார்த்தா உடனே டைம் ஸ்டாப் ஆன மாதிரி. காலேஜ் டேஸ் இல்லை, ஃபோன் கால்ஸ் இல்லை, ஜஸ்ட் 2 பேரும் சேம் ஸ்ட்ரீட். 2 பேரும் பேசாம நிற்கிறாங்க. சைலன்ஸ் ஆக்வர்ட் இல்லை, ஹெவி. சாரா வாய்ஸ் ரொம்ப சாஃப்ட். ஹாய். சக்திக்கு அது போதும். 2 பேரும் நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. வால் பக்கத்துல, ஸ்ட்ரீட் லைட் கீழே. இந்த லைட் இன்னும் ஒர்க் ஆகுதுல. சாரா ஸ்மைல் பண்ணினா. நாம் 2 பேரும் போகலனாலும் இது போகல. சாரா நின்னுடுறா. அவனை பார்க்கறா. நான் போகல சக்தி, நான் வளர்ந்துட்டோம். அவன் கண்ணு கலங்குது. வளர்ந்தாலும் ஞாபகம் போகல. கொஞ்சம் சைலன்ஸ். எனக்கு பயம் இருந்துச்சு. சாரா சொல்றான், உன் ஃபீலிங்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் டைமிங் தப்ப போகுன்னு. எனக்கும் பயம்தான் நம்ம 2 பேரையும் லேட் பண்ணிடுச்சு. சக்தி ஹேண்ட் ஸ்லோவா அவள் பக்கம் போகுது. டச் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இருக்கு. லேட்டா இருந்தாலும் இப்போது ட்ரூத் சொல்லிட்டோம். சாரா ஸ்மைல் பண்ணினா. ஐஸ்ல டியர்ஸ் இருந்தாலும் அது போதும். டெம்பிள் பெல் சவுண்ட் வருது. ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்கைல வெடிக்குது. சாரா அவன் கையா பார்க்கறா. தென் ஷி ஹோல்ட்ஸ் இட். நோ ட்ராமா, நோ ப்ராமிசஸ், ஜஸ்ட் ட்ரஸ்ட். கேமரா ஸ்லோவா ஜூம் அவுட் ஆகுது. ஃபெஸ்டிவல் லைட்ஸ் பிளர் ஆகுது. சம்டைம்ஸ் லவ் டசன்ட் கம் ஆன் டைம். ஆனால் வரும்போது அது ரியலா இருக்கும்.